அவங்க ஒரு ஆக்டரோ அது மட்டும் கிடையாது. பிஹைண்ட் த சீன்ஸ்ல வந்துட்டு தனி ஒரு சைட்ல வந்துட்டு எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் அது இதுன்னு காமெடி பண்ணுறாங்க. வாரெக்ஸ்னு ஒரு மீடியா ஏஜென்சி, அவங்க யாருன்னு தெரியல, யாரா கூப்பிட்டான்ற மாதிரி இவர் வந்து வக்காலத்து வாங்குறதுக்கு வந்துட்டு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து வக்காலத்து வாங்கி பேச வேண்டும். என்ன பண்ண போறாங்க, நாங்க போலீஸ் ஸ்டேஷன் சொல்லி உங்க 2 பேரும் உள்ள போட போறோம். சரி பரவாயில்ல மேடம். அப்போ ஒன்னாதான் உள்ள போவீங்க. அவ்வளவு லவ்ஸ் வல்கரா பேசியிருந்தாலுமே தந்தது கிடையாது. எல்லாருமே நல்லா இருக்கட்டும், அது போக ஃபன்னா இருந்தா தப்பு இல்லையே, இதனால மக்கள் சிரிச்சாங்கன்னா தப்பு இல்லையே அப்படின்னு நம்ம இது வரைக்கும் நினைச்சிருக்கோம். நான் கேட்கறேன், இதுக்கப்புறமும் நம்ம ஏன் சும்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து இதுக்கு முன்னாடி போட்டிருந்த ஸ்டோரியில டிடிஎஃப் ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். சப்போஸ் யாராவது ரிப்போர்ட் பண்ணாம இருந்தீங்கன்னா மறுபடியும் 3 ஐடி மென்ஷன் பண்ணி தரேன். டிடிஎஃப் 3 ஐடியுமே வந்து பண்ண ரிப்போர்ட் பண்ணிடுங்க. என்ன பண்றது, உங்க டைம் அப்படி இருக்குது. ஒத்தப்பன காட்டேரி ஒத்ததுதான் பார்வை பத்து மாற வேண்டியது மக்கள்னு வராதிங்க, குழந்தைங்க வராதிங்கன்னு. அது ஏன் அவர் விஜயே சொல்லியிருக்காரு, வராதிங்கன்னு கேட்கறாங்களா? இந்த ஜனங்க எங்க பிளான் படி இன்னும் 4 நாள் சிஎம் சத்தத்தை பத்தி பேசணும். அடுத்து இந்த பிக் பாஸ்ல பூஜாவுக்கும் கூஜாவுக்கும் நடந்தது என்னன்னு கொளுத்தி போட்டோன்னு வையேன். என்டையர் தமிழ்நாடு ஆல் ஃபேமிலிஸ் 1 மந்த் இதான்டா டாபிக்.